ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதகதராஜா அதோட ரிவ்யூ தான். இந்த படத்த பத்தி பார்த்தீங்கன்னா, 2013 அந்த பீரியட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட கதை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. ஸ்கூல்ல சில ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அங்க நம்ம ஒரு கேங்கா இருக்கோம்னா, அங்க இன்னொரு கேங் கிரியேட் ஆகும். அதுவும் ரொம்ப வில்லன் கேங் அந்த மாதிரி இல்ல. பட் ஒரு சின்ன ஒரு எதிரி கேங் மாரி ஆரம்பிக்குது. அது அதுக்கப்புறம் அவங்கவங்க காலேஜ், ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க. திரும்ப ஒரு இடத்துல ரீயூனியன் ஆகுறாங்க. அப்போ 2 ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை நடக்கு. அது மெயின் வில்லனால நடக்கு. அத எப்படி இவரு சார்ட் அவுட் பண்றாரு? அது என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் என்ன நடக்கு? அப்படின்றது தான் இதோட கதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒஸ்தி, வாலு இந்த மாதிரி பீரியட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படி இருக்கும்போது, அந்த டைம்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கலாம். மேபி ரிலீஸ் ஆயிருந்தா. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஏன்னா, இப்பயுமே அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சில காமெடியா இருக்கட்டும். ஏன்னா, சந்தானம் திரும்ப காமெடியான ஒரு படம் நம்ம பார்க்குறோம். அண்ட் விஷால் அவரோட இந்த சண்டைக்கோழி, திமிரு அப்போ ஒரு பிசிக் இருக்கும்ல. தோரணை இந்த மாரி படத்துலலாம் ஒரு பிசிக் இருக்கும்ல. அந்த பிசிக் திரும்ப இங்க பார்க்கும்போது அந்த வின்டேஜோட விஷயம் தான் இதுல ரெப்ளிகா இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. காமெடிஸ் எல்லாமே இந்த டைம்லயும் செட் ஆகுற மாரி அந்த டைம்ல உள்ள காமெடி இப்ப ஒர்க் அவுட் ஆகுமான்னா, திரும்ப பார்க்குறோம்னா, சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இப்பயுமே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுற மாரி இருக்கு. தியேட்டர்ல ஒரு சீனுமே பீப்பிள என்கேஜிங்கா வச்சுட்டு இருக்கிறது அ சுந்தர் சியால தான் முடியும். ஏன்னா, அவர் பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னிங் மூவி அவரு குடுப்பாருன்றது தெரியும். அரண்மனை 4ஆ இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்த படங்களா இருக்கட்டும். இப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த படமா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு என்கேஜிங்காவே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஒரு சீனுமே. அவர் சொல்லியிருந்தார் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு காமெடி சீக்வென்ஸ் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் மனோபாலா அவங்களோட போர்ஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் வெளில முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. ஓவராலா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். பட் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன அந்த கன்டென்ட் அடல்ட் கன்டென்ட் கொஞ்சம் அப்படி இப்படிமா சுந்தர் சி அவரோட மூவில அது இருக்குல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி வந்த ஒரு விஷயம் தான். மொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு ஃபீஸ்ட்டா இந்த படம் வந்திருக்குது.